ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. குட்டீஸ்க்கெலாம் அது ரொம்பவே பிடிக்கும். எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி, சட்னி ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவலில் தூசி இருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. தூசியெல்லாம் நல்லா இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு இப்போ இந்த அவலை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த அவல் நனைகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 கப் இல்லை அதுக்கும் குறைவாகவே தண்ணி இந்த மாதிரி லேசாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவலை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவல் எடுக்கும்போது நல்ல மெல்லிசான அவலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷமே ஊறுறதுக்கு போதும். நல்லா கொஞ்சம் அதை கெட்டி அவலாக எடுத்திங்கன்னா அதிகமான டைம் எடுக்கும். இப்போ அவல் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வெள்ளை பாகு காய்ச்சறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி இந்த வெள்ளத்தில் தூசி மண் ஏதாவது இருந்தால் இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவல் நல்லாவே ஊறி இருக்கும். இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மிக்ஸை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ஊறுறதுக்கான டைம் மட்டும்தான், மற்றபடி சட்னி நம்ம அதை செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கட்டியாக இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் நான் சக்கரை போட்டு அரைச்சிருக்கேன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெறும் ஏலக்காய் மட்டும் அரைச்ச பொடினா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கடைசியாக இதில் ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொடிசாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் 3/4 அளவு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் மேலே தூவுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நல்லா இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். இப்போ இந்த மாவு அப்படி இருக்கட்டும். இதில் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கேக் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அது கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அடியில் எண்ணெய் இல்லைனா நெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதில் நம்ம கலந்தெடுத்த மாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மேலே இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். மற்றபடி இதில் உங்களுக்கு நட்ஸு சேர்க்குறதா இருந்தாலும் மேலே நீங்கள் தாராளமாக நட்ஸை பொடிசாக கட் பண்ணியோ இல்லை மிக்சியில் அடித்து கொஞ்சம் கோர்ஸாக பவுடராகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குக்கரில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பவுலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மேலே ஒரு இலை போட்டு மூடி இதுக்கு மேலே குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். ஒரு 7-8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓரளவு சூடு ஆறுனதும் இந்த பவுல்லேருந்து எடுத்தோன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி லேசாக தட்டுனாலே சிம்பிளாக அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக சட்டுன்னு குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.